யூடியூப் நண்பர்களே, வாஸ்து பிரியர்களே, இன்று வாஸ்து சார்ந்த சில நன்மைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக நாம் வசிக்கும் வீடு, பிளாட், அடுக்குமாடி கட்டடம், சொந்த பூர்வீக வீடு, வாடகை வீடு, சொந்த வீடு எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டில் பலவிதமான பஞ்சபூத அமைப்புகள் சிதறும் பொழுது நமக்கு நிம்மதி இருப்பாது. நிம்மதியினுடைய பலன் கேள்விக்குறியாகும். ஆகவே அஷ்ட திக்கிலும் இருந்து பல நன்மைகள் நம்மை வந்து சார்ந்த பொழுது தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும், வேலை வாய்ப்பு வரும், பண வசதி வரும், எடுக்கும் முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஆகவே சீனர்கள், ஜப்பானியர்கள், நம்முடைய மயன் சாஸ்திரம் இவங்களெல்லாம் சித்தர்கள் பல வழிகளில் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். அதில் சில பெங்சி முறையில், அதாவது பெங்சி ஜப்பானியர், சீனர்கள் சார்ந்த பல உத்திகளை நான் காண்பிக்கிறேன். இந்த எந்திரங்களை நீங்கள் வீட்டில் ஃப்ரேம் செய்து வைத்து கொண்டால் கூட பலவித நன்மைகள் உங்களை அறியாமலே வருவதை நீங்கள் உணரலாம். செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் ரிஷபம் அல்லது கன்னி அல்லது மகர ராசி என்றால் நிச்சயமாக உங்களுக்கு தென் திசை தான் அதிர்ஷ்டமான திசை. அதில் சீராக அமையவில்லை என்றால் இந்த வாஸ்து இயந்திரத்தை அனுமனை வாசலுக்கு நேராக வைத்து கொண்டால் கூட உங்களுக்கு பலவித நன்மைகள் உங்களை நாடி வருவதை நீங்கள் உணரலாம். வடதிசை நோக்கி உங்களுடைய வாசல் இருக்கும் என்றால் இந்த படத்தை அப்படியாக வாஸ்து இயந்திரத்தை வைத்து கொண்டால் கூட பண வசதி, அதாவது குபேர திசை நல்லதை செய்யும். அதையும் செய்து பாருங்கள். அன்பர்களே, இது ஒரு எண்கணித இயந்திரம். இது விநாயகரை வாசலுக்கு நேராகவோ பூஜை அறையிலோ இதை வைத்து கொண்டால் கூட பலவித நன்மைகள் உங்களை நாடி வருவதை நீங்கள் உணரலாம். தென் திசை நோக்கிய வீட்டில் இந்த அனுமன் படத்தை பெங்சி முறையில் வைத்து கொண்டால் இருள்களையும் வெளிச்சத்தையும் சமநீர்படுத்தி உங்களுக்கு வருவாயை பெருக்கும் அற்புதமான எந்திரம் இது. அன்பர்களே, இது இரு உள்ளங்களை ஒன்று சேர்க்க அற்புத எந்திரம். அதாவது ஒருவரோடு இணைந்து வியாபாரம் செய்தால் இந்த யூனிட்டி எந்திரத்தை வைத்து கொண்டால் நல்லவை நடக்கும். அதுபோல் திருமண தடை, இரண்டு உள்ளங்கள் ஒன்று சேர்ப்பதற்கு தடையாக இருந்தால் கூட அவர்கள் இந்த எந்திரத்தை வைத்து கொண்டால் கூட தடைபெற்ற திருமணங்கள் உடனே நடப்பதற்கு வழிவகை செய்யப்படும். அஷ்ட திக்கிலிருந்து வரும் பல சீர்கெட்ட கெடுதல்களை ஒருங்கே விரட்டி அடிக்கும் அற்புத மகாலட்சுமி எந்திரம். இந்த தனலட்சுமி எந்திரத்தை வைத்து கொண்டால் கூட நல்லவை நடக்கும். வாஸ்து ரீதியாக அஷ்ட திக்கிலிருந்து வரும் அற்புதமான பெங்சி யந்திரம். இதை அப்படியே நகலெடுத்து நீங்கள் ஃப்ரேம் செய்து வைத்து கொண்டால் கூட நல்லவைகள் நடக்கும். இது ஒரு சீன வாஸ்து யந்திரம். வீட்டில் வருவோர் போவோருடைய கண்டிஷ்டியிலிருந்து அவர்களுடைய கண்டிஷ்டி அறவே வறுக்க செய்யும் அற்புதமான சீன வாஸ்து யந்திரம். இதை கூட நீங்கள் வைத்து கொண்டால் கூட நல்லவை நடக்கும். இதுவும் ஒரு அற்புதமான வருமானத்தை பெருக்கும் யந்திரம். இதை கூட நீங்கள் மெயின் ஹால் அல்லது பூஜை அறை எங்கு வைத்து கொண்டாலும் நல்லவை நடக்கும். ஆக இது போன்ற பல இயந்திரங்கள் உள்ளன. நீங்கள் விருப்பத்தால் தொடர்பு கொண்டால் அனுப்பப்படும். நன்றி, வணக்கம்.